கடன். இந்த கடன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, மார்க்கத்தில் கடன் வாங்குறதா இருந்தா பொதுவாக எழுதிக்கிறணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், கடனை வாங்கினா எழுதி கொள்ளணும். உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு ஆள்கிட்ட நெருங்கி பழகிட்டேன்னு வைங்க, 1 லட்ச ரூபா கடனை கேட்குறீங்க, அவர்கிட்ட இருக்கு தர்றாரு, எழுதி தாங்கன்னு கேட்டால் என்ன செய்வாரு, ஏமல் நம்பிக்கை இல்லையா, நம்ம எவ்வளோ நெருங்கி பழகணும், என்கிட்ட எழுதி கேட்குறிய அப்படின்னு பாருல, அது வரக்கூடாங்கிறதுக்கு என்ன செஞ்சான் அல்லாஹ், அவன் ஆர்டர் பண்ணிட்டான், நான் உன் நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் எழுத சொல்றாங்க அதுதான் எழுதணும். பாதிக்காது, உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. இப்ப நம்புறியா நம்பலையான்னு கேட்பான்ல, நான் உன்னை நம்பத்தாப்பா செய்யறேன், ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், எழுதிக்கன்னு சொல்றான்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை 2 பேரும் கடைப்பிடிக்கணும்ல, அல்லாஹ் சொல்றதுக்கு தான் எழுதுன உன் நம்பிக்கைலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், அவன் இதை ஆர்டரா போடுறான். நம்மளை எப்படி காப்பாத்துறான்னு பாருங்க. நம்மளா போய் கேட்டோம்னா எல்லா இடத்துலையும் கேட்க இயலுமா? ஒரு அண்ணன் தம்பிகிட்ட கடை வாங்குறாங்க, அண்ணன் போய் தம்பி எழுதி கேட்க முடியுமா? தம்பிகிட்ட போய் அண்ணன் எழுதி கேட்க முடியுமா? ரொம்ப நெருங்கின ஒரு ஆள்கிட்ட போய் எழுதி கேட்க முடியுமா? ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக இருக்காரு, அவர் ஒரு தேவைக்கு உங்கள்கிட்ட கடன் கேட்கிறாரு, அவர்கிட்ட போய் எழுதி கேட்பீங்களா? நான் எப்படிப்பட்டாலும் என்கிட்ட எழுதி என்னடா நீ என்கிட்ட கேட்குற, என் மேலே உனக்கு சந்தேகமா, என்கிட்டமா நீ எழுதி கேட்குற அப்படின்னு பாருல. இந்த மாதிரி யாரும் பேசல. நம்ம என்ன செய்யணும், உங்க மேலாம் நல்ல 100% நம்பிக்கை இருக்குங்க சொல்லிட வேண்டியதான். நம்பிக்கை இல்லாட்டா கூட செய்யணும், நம்பிக்கை இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இதா ததாயன்தும் பிதைனின் ஃபக்துபூஹு இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட கடன்களாக இருந்தால் அதை எழுதிக்கிறங்க. ஏன், அதுல என்ன விஷயம் வரும்னா, ஒன்னு வாங்கின அடிப்படையே மறுத்துருவான், அது ரொம்ப மோசமானவன் மறுப்பான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, எவ்வளவு தொகைங்கிறதுல சண்டை வரும். நாளைக்கு இல்லையே 5 தானே வாங்கின 10ங்கிற அதுல வரும் சண்டை. கடன் வாங்கினதுல மனிதன் தானே வேணும் கூட செய்ய மறந்துட்டு கூட நாளாயிடுச்சுன்னு வைங்களேன், 1 லட்ச ரூபா வாங்கினா நம்ம 50 நினைச்சுக்கிருவோம். 50 தானே இல்லை 1 லட்சம் இல்லை 50ல இது தேவையா நமக்கு சண்டை வரும். அது மாதிரி டைம்ல சண்டை வரும். என்ன சண்டை, 6 மாசத்துல தர்றேன்னு சொன்னேன், இல்லையே 1 வருஷம்ல சொன்னேன், வாயினால மட்டும் பேசிக்கிட்டீங்கன்னா 6 மாசத்துல தர்றேன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க, அவன் 1 வருஷம் தான், நீங்க 6 மாசம் நினைச்சிட்டு இருப்ப, அவன் 6 மாசம் நினைச்சிட்டு இருப்பான், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க 1 வருஷத்துல கொடுப்போம் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஏதோ ஒருத்தன் தப்பா புரிஞ்சிருப்பீங்க. இப்ப திருப்பி கேட்கும்போது என்ன செய்வாங்க, டைம் இருக்குப்பா, இன்னும் எங்க டைம் இருக்குது, மறந்துடுவோம்ல, டயத்தை மறந்துடுவோம், தொகை வேண்டாம் ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப அதுல சண்டை வருமா இல்லையா? அல்ல ரெண்டையும் சொல்றான், தொகை எழுதிக்கிறங்க, இல்ல அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட தவணை எழுதணும். என்ன எழுதணும், இவ்வளவு ரூபாய் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், இவ்வளவு நாள்ல தருகிறேன். தவணை இல்லாத கடனை எழுத வேண்டியதில்லை. எப்படி காலைல சாயந்தரம் அதுக்குமா எழுதிட்டு இருப்பாங்க, ஒரு 10 ரூபா சாயந்தரம் தர்றேன்னா பேப்பர் வாங்கிட்டு 10 வாங்கிட்டு வாங்க சொல்ல முடியும். காலைல வாங்கிட்டு சாயந்தரம் கொடுக்கறது, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்கறது எழுத தேவையில்லை. அதெல்லாம் மறக்க மாட்டோம். உடனே ஃப்ரெஷ்ஷா உள்ள விஷயங்கள் அது நம்பிக்கை இருந்தால் கொடுத்துட வேண்டியதான். கரெக்டாக தந்துருவாருன்னா கொடுத்துட வேண்டிய, தரமாட்டாருன்னா கொடுக்காம இருங்க, அது ஒரு விஷயம். அப்ப நம்ம கடன் கொடுக்கறதா இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, தவணை போட்டு டைம் போட்டு வாங்குற கடனாக இருந்தால் அந்த தொகையையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அந்த டயத்தையும் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன்ல என்ன செய்யறான்ல, அதான் குர்ஆன்ல பெரிய ஆயத்துமாங்க, கடனை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தான் இது. குர்ஆன்ல 2 பக்கத்துக்கு வரக்கூடிய ஆயத்து, ஒரு ஆயத்து 2 பக்கம் 1 பக்கம் வரும், அவ்வளவு பெரிய ஆயத்து. அந்த 282வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இந்த கடனை எழுதி கொள்ளாமல் கடன் கொடுக்கிற வழக்கம் நிறைய பேர் இருக்குது. அப்ப பேப்பர்ல எழுதி கேட்கறது கேவலமா நினைக்க கூடாது, எழுதித்தான் கேட்கணும். அது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். நாளைக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அது கரெக்டான அறிவுரையா தான் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். எழுதி வைக்கிறதுக்கு அதுக்குரிய சூழ்நிலை இல்லை, அல்ல எழுத நமக்கு தெரியாது, எழுதுறதுக்கு முறை இருக்குல்ல, என்னத்தையும் எழுதி மாட்டிக்கிற கூடாது. நம்ம எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டில் செல்றதுக்கு தான் எழுதணும். எழுதுறதுன்னா நம்மளா நினைச்சுக்கிறாரு, சின்ன பேர் துண்டிச்சிட்டு எழுதிக்கிட்டா அது என்னதுக்கு உதவுங்கிறேன். ரசூலுல்லாஹ் காலத்தில் அது எழுதுனா அதுக்கு அந்தஸ்து இருந்தது, போதுமானதாக இருந்துச்சு. இந்த காலத்தில் எழுதுற முறையனும் அப்படிதான் நீங்க எழுதணும். இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு ஸ்டாம்பு விட்டணும், இந்த மாதிரி பேப்பர்ல எழுதணும் ஒரு முறை இருக்கா இல்லையா? அதை அறிஞ்சு நீங்க எழுதணுமே தவிர, எழுதிக்கிற சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சும்மா சாதாரண வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல எழுதிக்கிட்டு நான் 10,000 ரூபா கடன் வாங்கிருந்தேன் அந்த தரேன்னு எழுதுனீங்கன்னா அது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. எதுக்கு எழுதுறோம், கிளைம் பண்ணி வாங்குறதுக்கு தானே, அந்த பேப்பர் வாங்குறதுக்கு உதவுனா தானே எழுதுனதுக்கு அர்த்தம் இருக்குது. நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும், அந்தந்த காலத்தில் எந்த மாதிரி எழுதி கொள்வது அந்த பணத்துக்கு உத்தரவாதத்தை பெற்று தருமோ அந்த மாதிரி எழுதணும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு எந்த மாதிரி எழுதினால் அது வழிவகை செய்யுமோ அந்த மாதிரி என்ன செய்யணும், பத்திரம் போட்டு ஸ்டாம்பு ஒட்டி பாண்டு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிறணும். அந்த மாதிரி எழுதும் போது எழுதக்கூடிய சூழ்நிலை இல்லை, அல்லது எழுத தெரியல, அல்லது அதுக்குரிய ஸ்டாம்பு தட்டுப்பாடு, அல்லது பேப்பர் கிடைக்கல, இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா ஃபரிஹானு மக்பூலா, அப்போ ஒரு அடமானம் வாங்கிட்டு கொடுங்க. 10,000 ரூபா கேட்குறீங்களா, 10,000 ரூபாய்க்கு நகையத்தா,
10,000 ரூபாய்க்கு அதை கொடு, 10,000 ரூபாய்க்கு இதை கொடு, 20,000 ரூபாய் ஜாமான் கொடுத்து 10,000 வாங்கிட்டு போகணும். என்ன செய்யணும்? ஒரு பொருளை என்ன செய்யணும்? வாங்கி கொள்ளணுமா. சரி, பொருள் வேணாம், எழுத வசதி இல்லை, பொருள் வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஃபைன் அமின பாதுக்கும் பாலன், ஒருத்தர் நல்லா நம்புறீங்க, இது வேணாப்பா, நமக்குள்ள என்னதுக்கு அடமானமா, நீ கரெக்டான ஆள் தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபல்யு அத்தில்லதி துமின அமானத்தஹு, யார் நம்பப்படுகிறாரோ அவர் தன்னுடைய அமானியத்தை நிறைவேற்றிட்டு ஒழுங்கா செஞ்சிருங்க. எழுதி வாங்கிக்கிறது நல்லதுதான். நீங்க எழுதாம கொடுத்தா பாவம் வந்துருமாட்டா? வராது. அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை எழுதிங்கன்னு சொல்றான். நீங்க ஒருத்தர் அப்படி நம்புறீங்க. யார்கிட்ட யார் எழுதுறது? உன்கிட்டயா நான் எழுதுறது, என்கிட்ட நீ எழுதுறது அப்படின்னு 2 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க. நான் எழுத மாட்டேன்னா அதாட்ட பாவியா? பாவி இல்லை. ஆனா அல்லாமல் நாளைக்கு குறை சொல்லிடக்கூடாது. பாவி இல்லை, அவன் ஏமாச்சி விட்டான்னு சொல்லக்கூடாது. நீ அப்ப நம்பிதானே செஞ்ச, ஏன் கேரண்டி, ஏன் பொறுப்புன்னு நீ எழுதிக்க. எழுதாம நீ இருக்கிறதா இருந்தால் ஓம் பொறுப்புன்னு சொல்லிட்டு தான் எழுதாம இருக்கணுமே தவிர, நான் வந்து அல்லாஹ் சொன்னதுக்காக நான் நம்பி எழுதாம விட்டேன், ரூபா போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் எழுத சொல்லிட்டேன்ல, எழுதுனதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால், எழுதவே தேவையில்லை எங்களுக்குள்ள, நாங்க அப்படி நகமும் சதையுமா இருக்கிறோம் அப்படின்னு நினைத்தால் எழுதவும் வேணாம், அமானித அடமானம் வேணாம், சும்மாவே கொடு. ஆனால் இந்த வாங்கினனுக்கு மட்டும் எல்லாம் கட்டளை ஏறான். அப்படியே உன்னை எப்படி நம்பினா பத்தியா? எல்லாரும் எழுதி வாங்கும்போது உன்கிட்ட எழுதி வாங்காம தந்திருக்கிறானே, நீ என்ன செஞ்சிருக்கனே? அதான் எழுதி வாங்கினால் எப்படி நிறைவேற்றுவி, அதை விட கூடுதலா அடமானம் வச்சால் எந்த அளவுக்கு நிறைவேற்றி அதை விட கூடுதலாக நீ என்ன செய்யணும்? பொறுப்போட நடக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான். இன் அமின பாலுக்கும் பாலா, ஒருத்தர் முழுசாக நம்பிக்கை கொண்டிருப்பார்களே ஆனால் அமானத்தஹு, யார் நம்பி கடன் கொடுக்கப்பட்டாரோ அவர் தன்னுடைய நாணயத்தை காப்பாற்றிக் கொள்ளட்டும். உன்னை எப்படி நம்புனா? எழுதிக்கடான்னு நான் உத்தரவு போட்டு கூட, நான் அட்வைஸ் பண்ணி கூட கேட்காம எனக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னானே, நீ அதை காப்பாத்தினீங்க, அதன்படி நடந்துக்க. இதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு, எத்தக்கில்லாக ரப்பஹு, அவனுடைய இறைவன் அல்லாஹ்வை பயந்துக்கிறேன். இந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம தந்திருக்கான், ஒரு பேப்பர் இல்லாம, ஒரு நகை இல்லாம, ஒரு எவிடன்ஸ் ஆதாரம் இல்லாம, 2 சாட்சி கூட இல்லாம உனக்கு தந்திருக்கிறான். அப்படி என்ன பண்ணணும்? இவ்வளவு நம்பி தர்றான்னு அந்த அல்லாஹ் மட்டும் தான் அவனுக்கு சாட்சி. இப்ப இந்த அடமானம் வாங்காம எழுத்துமானம் இல்லாம கொடுத்தான், அவனுக்கு யார் சாட்சி? அந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை சாட்சியா வச்சு தானே கொடுத்துருக்கிறான். அட என்னைய சாட்சியா வச்சு கொடுத்துருக்கிறான். ஒல் எத்தக்கில்லாக ரப்பஹு, அவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை என்ன செஞ்சுக்கிறேன்னு அஞ்சு கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல வந்து இந்த அடமானம் வாங்கி கொள்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எழுதி கொள்வது சிறந்தது. எழுதவே எனக்கு தேவையில்லைன்னு உங்க ஓன் பொறுப்புல தான் எழுதாம இருக்கணும். அல்லாஹ் மேல போட்டு விட்டுறக்கூடாது, மார்க்கத்து மேல போடக்கூடாது. மார்க்கம் உங்களுக்கு சரியான ஐடியா வழிகாட்டுதல சொல்லி பிடிச்சி உங்க சொந்த பொறுப்புல எங்களுக்கு அதான் தேவையில்லை, நாங்க அதுக்கெல்லாம் கடந்த ஆளுக்கு நினைச்சீங்கன்னா அது மாதிரி நீங்க நடந்துக்க, அவன் நடந்துக்கட்டும். நீங்க வேண்டா கொடுத்துக்க, அவன் அது மாதிரி என்ன செய்யணும்? ஒழுங்கா நடந்து கொள்ளட்டும்னு சொல்லி இறைவனை பயந்து நடந்துக்கன்னு சொல்றான். 2வது சூராவுல 283வது வசனத்துல இது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு யூதர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க? ஒரு நெருக்கடியான இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவங்களுடைய வறுமையை விளக்கும் பொழுது சொல்லியிருக்கிறோம். ஒரு யூதர்கிட்ட அடமானமாக வைத்து விட்டு தான் கொஞ்சம் கோதுமை வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டு செலவுக்காக வேண்டி கோதுமை தேவைப்படுகிறது, உணவு தேவை. யூதன்ட்டு போய் என்ன செய்யறாங்க? கொஞ்சம் கோதுமை வேணும், இதை வச்சுக்க, இந்த கவசத்தை நெஞ்சிக்க, இரும்பு சட்டை, அந்த உருக்கு சட்டை நீ வச்சுக்க, அதுக்காண்டி இதை கோதுமையை கொடுன்னு வாங்கினாங்க. மீட்காமலே மூத்தாயிட்டாங்க. ஆனா வட்டிக்கு இல்லை. அடமானங்கிறது வேற, வட்டி வேற. அடமானம்னா செக்யூரிட்டிக்காக கொடுக்கறது அடமானம். நம்ம ஒரு ஆள்கிட்ட 10,000 கடன் வாங்குறோமா, 10 பவுன் நகை 5 பவுன் நகையை கொண்டு கொடுக்குறோமா, இந்த ரூபாயை தந்தா திருப்பி கொடுக்கணும். அதுக்காகத்தான் அந்த அடமானம் கொடுக்குறோமே தவிர, அடமானத்தை நம்ம இப்ப அர்த்தமே வட்டின்னு ஆக்கி விட்டாங்க. அடமானம்னா என்னது? வட்டி கடைக்கு பேர் தான் அடகு பிடிக்கிற கடைன்ற பேரு. ஆனா அடகுங்கிறதுக்கு வட்டிக்கு சம்பந்தமே இல்லை. அடகு தனி, அடகுலையும் வட்டியை வந்து லிங்க் பண்ணிக்கிட்டான் இவனா. வழங்குதா? நம்ம அடகு வாங்கலாம், எப்படி வாங்கலாம்? வட்டி இல்லாம அடகு வாங்கலாம். ஒரு ஆள் கடன் கேட்கிறாரு, கொடுத்தா வராது, அவருடைய ஒரு பொருள் நம்ம கையில இருந்தா தான் அது நல்லா இருக்கும் நினைச்சோம்னு சொன்னா அடமானம் வாங்கி கொண்டும் கடன் கொடுக்கலாம், அடமானம் வச்சும் கடன் வாங்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சு கடன் வாங்கி இருக்கிறாங்க என்பது புகாரியில 2068வது ஹதீஸ், 2200, 2096, 2069 ஆகிய நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது.